வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ராசி பலன், மகரம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இவங்களோட நிறைய முயற்சி எதெல்லாம் இவங்க செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக பலன் கிடைக்கும். அந்த டிலே மட்டும் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இவங்களுக்கு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் டிலேவாக கிடைக்கும், அவ்வளோ மட்டும்தான். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் நம்ம வச்சுக்க வேண்டியதில்லை. நீண்ட நாளாக ஏதாவது செஞ்ச உழைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அதிகமான மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முக்கியமான ஒரு வேலை, அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக உங்களை கொண்டு போகும். வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இந்த சின்ன சின்ன டிலே அது உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த டிலேவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். கோவப்படாதீங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்பு, உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அனுபவம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட மேலதிகாரி உங்களை உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களை டெவலப்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு பிளான் வைக்கிறாருன்னா அதில் உங்களை ஜாயின் பண்ணிக்க சொல்லுவார். அது பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ரொமோஷன் பற்றி கூட சில நேரங்களில் பேச்சு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பொறுத்த வரைக்கும் கூட சின்ன சின்ன பேச்சு வரும். அது நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் செய்கிற வேலை கொஞ்சம் லேட்டாக முடியும். அதனால் எந்த ஒரு பயப்படவும் செய்யாதீங்க. பேலன்ஸ்டாக பண்ணிக்கோங்க. அது எந்த விதத்துலேயும் உங்களை ட்ரபிள் கொண்டு போகாது. நிதானமாக கொஞ்சம் அந்த ஸ்லோவாகிறது மட்டும் வரும். அது தவிர்க்க முடியாது. அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்களோட பணம் பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மிதமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் சீராக தான் இருக்கும். பழைய பணம்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப தேவைக்கு இந்த பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது கொஞ்சம் கூடுதலாக செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பண தொடர்பான முடிவில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணுங்கள். டக்குன்னு எந்த ஒரு முடிவு பண்ணி செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி ஒரு முடிவு செய்யுங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் குடும்பத்தில் உங்களோட பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது நல்லபடியாக எல்லாருக்கும் பயன்படும். அவங்களோட சப்போர்ட்டு கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஒரு முக்கிய ஆலோசனை நடக்கும். பெரியவங்க கூட ஆலோசனை பண்ணி ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லபடியாக உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் பேசுகிற விதத்தில் கொஞ்சம் நல்லா கவனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுங்க. அது பொறுமையாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க மனசில் ஒரு ஆழமான சிந்தனை, ஆன்மீக ஈர்ப்பு இருக்கும். அது கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இந்த வாரம் அவங்கள ஏற்படுத்தி தரும். அது ஒரு புதுசாக ஒரு நம்பரை ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளாக கூட இருக்கலாம். அது ஏற்படுத்தி தரும். அது பயன்படுத்திக்கோங்க. தியானமோ இல்லை ஜபமோ, அது எது உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மூட்டு வலியோ இல்லை உடம்புல டயர்டோ, முதுகுலையோ சின்னதாக ஒரு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது நீங்கள் வேலை அதிகமாக செய்கிறதுனால ஏற்படும். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறக்கு டைமை வீண் பண்ணிடாதீங்க. அது நல்லா அந்த ரெஸ்ட் டைமை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. நல்லா தூங்குங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு லக்கி நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். எந்த வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் இந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா 8, அதாவது நம்பர் 8 அது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கலர் பொறுத்த வரைக்கும் பிளாக்கோ இல்லைன்னா ஒரு ப்ளூவோ உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எண்ணெய் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா, தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.